ஸ்கைபிக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, டெலிவிஷன்ல வரக்கூடிய சில ப்ரோகிராம்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே என்டர்டெய்னிங்கா இருக்கும். மக்கள கவரும் வகையிலயும் இருக்கும். அப்படிப்பட்ட ஷோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 1ல இருக்கிறது குக் வித் கோமாளி தான். அதாவது நம்ம விஜய் டிவி வித்தியாசமான ஒரு ஷோஸ குடுக்கறதுல முதன்மையான ஒரு ஆள் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஷோ தான் இந்த குக் வித் கோமாளி. அது பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 4, 5 சீசன்களா வந்து பக்காவா ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு பக்காவான ஒரு பேக்கேஜா குடுத்துருந்தாங்க. அந்த வகையில இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீசன் வந்து இருக்குமா? இருக்காதா? யார் யார் வரப்போறா? அப்படின்னு எக்கச்சக்க எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இத்தன சீசன்களையும் வந்து கரெக்ட்டா வெற்றிகரமா கொண்டு வந்த அதோட தயாரிப்பு நிறுவனமான மீடியா மேசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து கைவிட்டுட்டாங்க. ஒருவேள வந்து விஜய் டிவிக்கும் இவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா? இல்ல இந்த ஷோவ விட்டுட்டு வேற ஏதாவது ஷோ பண்ண போறாங்களா? அப்படின்னு பல கேள்விகள் வந்து எழ ஆரம்பிச்சது. ஆனா கடைசியில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரோமோஸ் எல்லாம் வரும்போது பார்க்கும்போது, அதற்கு முன்னாடியே சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அதில வந்து மிகப்பெரிய முக்கிய புள்ளிகளா இருக்கக்கூடிய செஃப் தாமு அண்ட் வெங்கடேஷ் பட் இவங்க 2 பேரும் வந்து வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க 2 பேரும் சேர்ந்து. அதாவது நாங்க வந்து இன்னொரு ஷோல வந்து உங்கள சந்திக்கிறோம் அப்படிங்கிற மாரி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் அப்போ வந்து இவங்க இல்ல போல, அப்போ இந்த பார்க்கறக்கே நல்லா இருக்காது அப்படின்னு பலரும் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியால. ஆனா அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு அவரு செஃப் தாமு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரங்கள்லயே வந்து டெலீட் பண்ணிட்டாரு. ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெங்கடேஷ் பட் வந்து கண்டிப்பா விஜய் டிவிக்கு வரமாட்டார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அந்த வகையில ஒருவேளை வெங்கடேஷ் பட்டுக்கும், தாமுக்கும் ஏதாவது மனசங்கடம் ஆயிருச்சா? இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அப்படின்னு பல விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியால வலம் வந்தது. ஆனா கடைசியில பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எப்படியோ வந்து குக் வித் கோமாளி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில வெங்கடேஷ் பட் அவர்களும் இல்ல. பட் இருந்தாலும் கூட அதற்கு ஆப்போசிட்டா விஜய் டிவிக்கு ஆப்பு வைக்கும் விதமா பார்த்தீங்கன்னா, இப்போ சன் டிவில டாப் குக்கு, டூப் குக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மீடியா மேசன்ஸ் தயாரிப்பு நிறுவனமே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதோட ப்ரோமோஸ் எல்லாம் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு வந்து குக் வித் கோமாளி வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்களோ, அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க சன் டிவி சார்பா வந்து இந்த ப்ரோமோவெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. இத பார்த்த மக்கள் எல்லாரும் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இதில முக்கியமான நபர்களும் வந்து இதில இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 4 சீசன்கள்லயும் வந்து மக்கள் மனசுல வந்து அழுத்தமான வந்து ஒரு இடத்த பிடிச்சவங்க தான் இந்த குக் வித் கோமாளி டீமு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, மன அழுத்தத்த குறைக்கும் விதமா மக்களிடத்துல தனித்துவமான ஒரு பேர வாங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்ச சீசன் 5 வந்து இப்போ தட்டு தடுமாறிட்டு வந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து குக் வித் கோமாளி ஷோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முக்கியமான காரணம் குக் வித் கோமாளில பில்லரா இருந்த அந்த செஃப் தாமு மற்றும் வெங்கடேஷ் பட் இவங்க 2 பேரும் வந்து இல்லையோ அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேர் காம்போ இருந்தா அது வேற லெவல்ல இருக்கும். ஆனா இப்ப அது இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி சன் டிவிலயும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாப் குக், டூப் குக் அப்படிங்கிற ப்ரோமோவையும் வெளியிட்டிருந்தாங்க. ஏற்கனவே செஃப் வெங்கடேஷ் பட் வந்து இல்லாததால குக் வித் கோமாளி நிகழ்ச்சி பார்க்கறதுக்கே சுவாரஸ்யமா இல்ல அப்படின்னும் நெறைய பேர் வந்து சோஷியல் மீடியால கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால டிஆர்பி ரேட் அடி வாங்கிருச்சு அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. இவர தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜிபி முத்து, தீனா மற்றும் பலரும் பார்த்தீங்கன்னா விஜய் டிவில இருந்து இப்போ சன் டிவிக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி 2 வாரங்களா வந்து குக் வித் கோமாளில கோமாளியா இருந்த நாஞ்சில் விஜயன் விலகப் போறதாவும் நேற்று வந்து அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதேபோல இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கக்கூடிய பாக்ஸ் ஆஃப் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களும் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. நேத்து இப்படி இவர் போட்ட பதிவ பார்த்த பலரும் வந்து என்னடா இது விஜய் டிவிக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஆயிருச்சு. அதோட பிரியங்காவும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்னையிலேருந்து இனிமேல் இந்த ஷோக்கு வரப்போறதில்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களாமா. இதற்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் சீ ஃபுட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருந்தாங்க. இதில பிரியங்காவுக்கு கோமாளியா நடிகை ஷப்னம் வந்து வந்திருந்தாங்க. இவங்கள பார்த்ததும் பிரியங்கா நான் இந்த நிகழ்ச்சியில இருந்து வெளியேற போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்க. நான் அத ஃபாலோ பண்ணி வெளிய போயிடுறேன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இத விஜய் டிவியோட யூடியூப் பக்கத்துல இருந்து இந்த வீடியோவா அட்மின் வந்து வெளியிட்டிருக்காரு. இப்போ இதுதான் வந்து ஹாட் டாபிக்காவும் போயிட்டுருக்கு. அதிகமா விமர்சிக்கப்பட்டுட்டும் இருக்கு. ஆரம்பிச்ச 2 வாரத்திலேயே குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து சிக்கல் வந்துட்டே இருக்குது. இன்னும் ஒரு சில வாரங்கள்ல சன் டிவி டாப் குக்கு, டூப் குக்கு ஆரம்பிக்க போறாங்க. அப்படி மட்டும் வந்துட்டா விஜய் டிவியோட மொத்த டிஆர்பியும் முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாரி தான் நெறைய பேர் வந்து டாக்ஸ் எல்லாம் வெளிய போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருங்க.